கொண்டு வீடு வாசலில் தோரணம் கட்டுவர். இதனை பூஜைக்கும் பயன்படுத்துவர். முருங்கைக்கீரை கேரட்டை விடவும் 4 மடங்கு விட்டமின் ஏ அதிகம் இதில் உள்ளது. வாழைப்பழத்தை விடவும் 3 மடங்கு புரோட்டீன் சத்து இதில் உள்ளது. ஆரஞ்சு பழத்தை விடவும் 7 மடங்கு விட்டமின் சி இதில் உள்ளது. கொய்யா இலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தால் பல்வலி, ஈறு பிரச்சனை, வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் போன்றவற்றை குணப்படுத்தும். கொய்யா இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து டீ செய்து 12 வாரங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்பட்டு நீரிழிவு நோய் குணமாகும். வாழை இலை வாழை மரத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் மருத்துவ குணமுடையது. இதில் ஒன்று வாழை இலை. சமைத்த உணவுகளை இதில் வைத்து பரிமாறுவர். பப்பாளி இலை இந்த இலைகளை 3 நாட்கள் கசாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் விஷ காய்ச்சல், டெங்கு, மலேரியா, மஞ்சள் காமாலை போன்றவை குணமாகும். வேப்பிலை உடலில் உள்ள கெட்ட கிருமிகளை அழிப்பதில் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை பொடி செய்து பயன்படுத்தலாம். கற்பூரவள்ளி இலை மருத்துவ குணமுடைய இலை ஆகும். இதன் இலைகளை கசாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடம்பில் உள்ள சளி தொல்லையை நீக்கும். துளசி இலை மருத்துவ குணம் உடையது. துளசி இலையை கசாயம் செய்து சாப்பிட்டால் இருமல் போன்ற பிரச்சனைகள் குறையும். இதனை பூஜைக்கும் பயன்படுத்துவர். வெற்றிலை கசாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் சளி, இருமல், ஜலதோஷம், நெஞ்சு சளி போன்றவற்றை குணப்படுத்தும். கறிவேப்பிலை கெட்ட கொழுப்புகளை குறைப்பதில் கறிவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. கண் பார்வைக்கும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. தலைமுடி வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. குப்பைமேனி இது ஒரு மருத்துவ குணம் உடையது. அம்மை தழும்புகள், புண்கள், வடுக்களை நீக்குவதில் குப்பைமேனி இலைகள் பயன்படுத்தலாம். நன்றி.